வணக்கம் மாணவர்களே, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா சில சிறப்பு சார்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பு சார்புகள் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ நாம அதுலயும் சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். Now let us see some special function. The function f from R to R defined by f of x equal to a naught x power of n plus a1 x power of n minus 1 plus a2 x power of n minus 2 plus etc plus a n minus 1 into x plus an. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல a0 a1 a0 a1 a2 இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் கால்ட் எ பாலினாமியல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பல்லுறுப்பு சார்பு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பல்லுறுப்பு சார்பு அப்படின்னு சொல்லுவோம். Since the right hand side of the equality defining the function is a polynomial. இதுல ரைட் சைடு இது எப்படி இருக்குன்னா ஒரு பாலினாமியல் ஃபார்ம்ல இருக்கு. அதனால இதை நாம பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். This function is called a polynomial function. ஒரு ஃபங்க்ஷன்ல பாலினாமியலா இருந்தா நாம அதை பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் f of x equal to ax square plus bx இப்படி இருந்துச்சுன்னா plus c இப்படிலாம் இருந்துச்சுன்னா இதை ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே கிளாசிஃபிகேஷன்ல சொல்லணும்னா இது குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் the function f from R to R defined by f of x equal to ax plus b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு பாலினாமியல் என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x equal to ax plus b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது என்ன ஃபங்க்ஷன் பார்க்கலாம். a not equal to 0. இதுல a வந்து 0வா இருக்கக்கூடாது. ஏன்னா 0 ஆயிருச்சுன்னா இந்த xங்கிற டேமே இருக்காது. xங்கிற டேமே இல்லைன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆயிரும். அதனால a not equal to 0வா இருக்கணும். b வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்கணும். is called the linear function அப்படின்னு சொல்லுவோம். linear அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்னா நேரிய சார்புன்னு சொல்லுவோம். நேரியல் சார்பு. this function which is not linear, இது லீனியரா இல்ல அப்படின்னா நான் லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா நான் லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் f of x equal to 2x plus 3 இப்படி இருந்தா இத லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்படி இல்லாம இதுல ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இது லீனியர் கிடையாது. அதனால இதுக்கு பேர் என்னன்னா நான் லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்லி a linear function is a polynomial function. ஒரு லீனியர் ஃபங்க்ஷனும் பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். the graph of the function is a straight line. அது ஒரு கிராஃப்ல வரைஞ்சோம்னா லீனியர் ஃபங்க்ஷனை நம்ம நிறைய தடவை கிராஃப் வரைஞ்சிருக்கோம். 9th இருந்தே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம ax plus b அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும் கிராஃப்ல. a straight line is called a linear curve. So this function is called a linear function. One may come across different definition for linear function in higher study போறப்ப இதுக்கு இன்னும் different definitions நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. Third one, let a be a non negative constant. 0 இல்லாத
ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். consider the function f from R to R defined by f of x is equal to a power of x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல a வந்து 0 இல்லாம இருக்கணும், அதான் நான் ஜீரோ. a ஒருவேளை a ஜீரோவா இருந்து x வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா f of x என்ன ஆயிரும்னா டோட்டலா 0 பவர் ஆஃப் எனிதிங் 5 எதுவா இருந்தாலும் என்னன்னு சொல்லுவோம்னா ஜீரோன்னு சொல்லுவோம். அப்போ the function என்ன ஆயிரும்னா ஜீரோ ஃபங்க்ஷன், நல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துரும். then the function become the ஜீரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆயிரும். if ஒருவேளை a ஓட வேல்யூ 1, a ஓட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும் அந்த ஃபங்க்ஷன் f of x equal to 1. x ஓட பவர் எதுவா இருந்தாலும் டோட்டலா 5 எதுவே இருந்தாலும் என்ன ஆயிரும்னா 1 ன்னு ஆயிரும். அப்ப அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிரும்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆயிரும். f of x equal to 1 ன்னு கிடைக்கும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆயிரும். f of x is the constant function ஆயிரும். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா a வந்து 1ஆவும் இருக்க கூடாது, when a வந்து 1 விட பெருசா இருக்கணும், is greater than 1 இருக்கணும். அப்போ f of x என்ன ஆயிரும்னா a power of x, பவர் வந்து x இருக்கணும், is called a exponential function அப்படின்னு சொல்லுவோம். any function have x in the power is called a exponential function. அதாவது பவர் வந்து x ல இருந்துச்சுன்னா இது வந்து exponential function அப்படின்னு சொல்லுவோம். டயகிராம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. 2 power of x, 2 power of x அப்படின்னு எடுத்துக்கிறோம். x ஓட வேல்யூ 0 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 power of 0 என்ன ஆயிரும் 1 ஆயிரும். அப்போ 1ல இன்டர்செக்ட் பண்ணும், x 0 y 1, அப்ப இந்த இடத்தை இன்டர்செக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்டா வச்சு நோட் பண்ணோம்னா கர்வ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி 3 power of x, 3 power of x y equal to 3 power of x னா இதுலயே x ஓட வேல்யூ 0 ன்னு எடுத்தோம்னா அதே 1ல தான் இன்டர்செக்ட் பண்ணும். 3 power of x y ஆக்சிஸ்ல 0ல தான் இன்டர்செக்ட் பண்ணும். அடுத்தடுத்த வேல்யூ கொடுக்கறப்ப இந்த மாதிரி போயிடும், இப்படி வந்துரும். இது 2 power of x, இந்த கர்வ் வந்து 3 power of x இப்படி இருக்கும். நீங்க டிரா பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு xக்கு ஒவ்வொரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி 2 power of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டா எப்படி கர்வ் போகுது, 3 power of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா x ஓட வேல்யூ 0 1 2 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா கர்வ் எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். 2 power of x 3 power of xங்கிறது. இதுல e power of x அப்படின்னு ஒன்னு இருக்கு, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த e power of x எப்படிங்கிற கர்வ் எப்படி இருக்கும்னா 2 power of x-க்கும் 3 power of x-க்கும் நடுவுல வரும். இதுதான் e power of x. இந்த மாதிரி கர்வ் இருக்கும். இந்த டயகிராமை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. e power of x எப்படி இருக்கும்னா 2 power of x-க்கும் 3 power of x-க்கும் நடுவுல இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இது y is equal to e power of x, இதோட சிமெட்ரிக். இது வந்து y equal to e power of minus x-க்கான கர்வ். y axis பொறுத்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். y equal to e power of minus x. இந்த டயகிராம்லாம் கொஞ்சம் நல்லா நமக்கு தெரியும். E is a special irrational number lies between 2 and 3. ங்கிறது வந்து ஒரு irrational number அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்னா 2க்கும் 3க்கும் நடுவுல தான் லைஸ் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். We will study more about E is the subsequent chapter. இதுக்கு பின்னாடி வர சாப்டர்ல நம்ம E பத்தி இன்னும் நம்ம அதிகமா படிப்போம். அடுத்தது 4th one, let A is greater than 1 be a constant. The function f from 0, infinity to r defined by f of x equal to log x is called a logarithmic function. மடக்கை சார்பு அப்படின்னு சொல்லுவோம். மடக்கை சார்பு அப்படின்னு சொல்லுவோம். log x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இதுல கண்டிப்பா a வந்து 1 விட பெருசா தான் இருக்கணும். இதுல டொமைன் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் நம்பர்ஸா தான் இருக்கும்.
x வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். கோடொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ்ல இருக்கலாம். In fact, the inverse of a exponential function f of x equal to a power of x on a suitable domain is called a logarithmic function. a power of x ஓட inverse function தான் நம்ம log x அப்படின்னு சொல்லுவோம். டயகிராம்ல போட்டிருக்காங்க பாருங்க. இதான் log x ஃபங்க்ஷனுக்கான டயகிராம். ஏன்னா log x ஓட வேல்யூ 1 இருந்தா log 1 ஓட வேல்யூ நம்ம 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ log 1 ஓட வேல்யூ 0, அதனால தான் 0ல இன்டர்செக்ட் பண்ணுது. இது log x கான டயகிராம், இது log x the base 2 கான டயகிராம், இது log x the base 3 கான டயகிராம். இந்த log x ஃபங்க்ஷனுக்கான டொமைன் என்ன அப்படின்னா 0, இன்ஃபினிட்டி. ஞாபகம் வச்சுக்கணும். இதோட டொமைன் என்னன்னா 0, இன்ஃபினிட்டி. கோடொமைன் என்னன்னா ரியல் நம்பர். Next one, fifth, the real valued function f defined by f of x equal to px divided by qx on a suitable domain where p of x and q into x are polynomial. Numerator ஒரு polynomial, denominator ஒரு polynomial. ஆனா denominatorல இருக்கிறது not equal to 0வா இருக்கணும். அப்படி இருந்தா அதை வந்து நாம ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். விகிதமுறு சார்பு அப்படின்னு நாம சொல்லுவோம். In fact, the domain of the function are the set obtained by real number by removing the real number at which q of x is equal to 0. இது ஒரு இதோட டொமைன் வந்து ரியல் நம்பரா இருக்கும். ஆனா எந்த வேல்யூ வந்து q of xங்கிற பாலினாமியல எந்த x வேல்யூ 0 ஆக்குதோ அதை வந்து நாம அந்த ரியல் நம்பர்ல இருந்து நாம ரிமூவ் பண்ணிரணும் அப்படின்னு சொல்றாங்க. Sixth one, if f is a real valued function such that f of x not equal to 0, then the real valued function g defined by g of x is equal to 1 by f of x. f of x ஓட reciprocal function அப்படின்னு சொல்லுவோம் g of x. அப்ப g of x equal to 1 divided by f of x அப்படின்னு சொல்லுவோம். The suitable domain is called a reciprocal, தலைகீழ் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். The domain of g is the set obtained by real number by removing the real number at which f of x equal to 0. இதுவும் அதே மாதிரி தான். g of xங்கிறது ஒரு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். g of x ஓட டொமைன் என்னன்னா ரியல் நம்பர் தான். ஆனா f of xங்கிற அந்த பாலினாமியல எந்த x வேல்யூ 0 ஆக்குதோ அதை நாம வந்து ரிமூவ் பண்ணிரணும் ரியல் நம்பர்ஸ்ல இருந்து. அதுதான் டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள், the largest possible domain f of x equal to 1 divided by x minus 1 இருக்கு. இதோட டொமைன் என்னன்னா 1 நம்ம ரிமூவ் பண்ணிடணும். 1ங்கிற x வேல்யூ தான் டினாமினேட்டர் 0 ஆக்குது. அதனால அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ r minus 1 இதுதான் வந்து டொமைன். இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு டெஃபினிஷன். A function f from R to R is said to be a odd function. ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா f of xங்கிற ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒன்று இருக்கட்டும். 2x அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். அதுல xக்கு பதிலா -x அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆயிருது? 2 into -x அப்படின்னு வரும். அப்போ -2x வருது is equal to minus
is equal to 2 into minus x இருக்கிறது minus 2x வந்துரும். இப்போ 2x நம்ம f of x சொல்லுவோம். அப்போ என்னது minus f of x வந்துரும். அப்போ f of xங்கிற ஃபங்க்ஷன்ல xக்கு பதிலா minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு minus f of x னு கிடைச்சதுனா அப்படி கிடைச்சதுனா இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படினா odd function அப்படினு சொல்லுவோம். என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவோம்? odd function அப்படினு சொல்லுவோம். is said to be even function அப்படிங்கிறது எப்ப சொல்லுவோம்னா f of x is equal to 2x squared அப்படினு இருக்குன்னு வெச்சீங்க. இதுலயே அதே மாதிரி x க்கு பதிலா minus x அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன வந்துரும்? 2 into minus x the whole square னு வந்துரும். அப்ப 2 minus x the whole square னா x squared ஆயிரும். 2x squared நம்ம f of x னு சொல்லுவோம். x க்கு பதிலா minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு minus f of x கிடைக்கிறதுக்கு பதிலா plus f of x இந்த மாதிரி கிடைச்சதுனா இத நாம even function அப்படினு சொல்லுவோம். புரியுதா? odd functionனா என்ன, even functionனா என்னன்னு புரியுதா? f of xங்கிற ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி இருக்கோம். அதுல x க்கு பதிலா minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப minus 2x னு வந்துச்சு. அதுல 2x நம்ம f of x னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது f of x க்கு தான் ஈக்குவல். அப்ப minus f of x னு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சா அது odd function னு சொல்லுவோம். அதே மாதிரி f of xங்கிற ஃபங்க்ஷன் 2x square னு எடுத்துக்கிட்டு அதுல x க்கு பதிலா minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? 2x squared கிடைச்சிருது. அதுல 2x squared f of x னு நாம ரீப்ளேஸ் பண்ணிரோம். அப்ப f of minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி f of x னு கிடைச்சா அத நாம even function அப்படினு நாம சொல்லிரோம். அதுல பாருங்க a function defined by f of x equal to x, f of x equal to 2x, f of x equal to x cube plus 2x னு கொடுத்திருக்காங்க for some example. இப்போ f of x is equal to x னு கொடுத்திருக்காங்க. இதுல f of minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். minus x னு வரும். அப்போ f of minus x is equal to என்ன வந்துரும்? x அப்படினா f of x. அப்ப minus f of x னு கிடைக்குது. அப்ப f of minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி minus f of x னு கிடைக்குது. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா odd function. அதே மாதிரி அடுத்தது எடுத்துக்கோம். 2x க்கு தான் இப்ப எக்ஸாம்பிள் போட்டோம். அது என்ன ஃபங்க்ஷன்? odd function. இதே மாதிரி தேர்ட் ஒன்னுக்கு பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? f of x equal to x cube plus 2x அப்படினு கொடுத்திருக்காங்க. அதுல f of minus x அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். minus x the whole cube plus 2 into minus x அப்படினு வந்துரும். minus x the whole cube னா minus x cube அப்படினு வந்துரும். அப்புறம் minus 2x அப்படினு வந்துரும். minus காமனா எடுக்கிறோம். எடுத்துட்டா x cube plus 2x அப்படினு வந்துரும். இத தான் நம்ம f of x னு சொல்லுவோம். அப்ப minus f of x. அப்ப f of minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா minus f of x கிடைக்குது. அப்ப இதுவும் நாம என்னன்னு சொல்லிரோம்னா odd function அப்படினு சொல்லிரோம். இப்போ இந்த மூணு ஃபங்க்ஷன் f of x equal to x, f of x equal to 2x, f of x equal to x cube plus 2x இந்த மூணு ஃபங்க்ஷனும் என்ன ஃபங்க்ஷன் அப்படினா odd function அப்படினு வந்துருது. The function defined by f of x equal to x squared 3 x power of 4 plus x squared f of x equal to modulus of x ஒண்ணுனா பார்க்கலாம். f of x equal to x squared அப்படினு இருக்குன்னு வெச்சுங்க. அதுக்கு x க்கு பதிலா minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். f of minus x is equal to minus x the whole squared. என்ன வந்துரும்? x squared னு வந்துரும். x squared வந்துச்சுனா அது என்னன்னு சொல்லுவோம்? f of x அப்படினு சொல்லுவோம். f of minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி f of x கிடைக்குது. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா even function. அதே மாதிரி f of x equal to 3 இருக்கு. அதுல x of x க்கு பதிலா minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப அந்த பக்கமும் என்ன வருதுன்னா x இல்ல. அப்ப அதே 3 தான் வரும். அப்ப 3 எதுக்கு ஈக்குவல்னா f of x ஈக்குவல். அப்போ f of minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். f of x னு கிடைக்குது. அப்ப இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈவன் ஃபங்க்ஷன். ஞாபகம் வச்சுங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு. அதே மாதிரி f of x is equal to x power of 4 plus x square னு இருக்கு.
அப்ப f of minus x is equal to minus x the whole power of 4 plus minus x the whole square. Minus x 4 times போட்டு multiple பண்ணா அதே x power of 4 தான் வரும். Minus x 2 times போட்டு multiple பண்ணா x squared அப்படின்னு வந்துரும். இதை நாம என்ன சொல்லணும்னா f of x அப்படின்னு எழுதிக்கலாம். x power of 4 plus x squared னா f of x. அப்ப f of minus x னு substitute பண்றோம். f of x னு கிடைக்குது. அப்ப இந்த ஃபங்க்ஷனை நாம என்ன சொல்லுவோம்னா even function அப்படின்னு சொல்லுவோம். கடைசி ஒன் லாஸ்ட் ஒன் f of x equal to modulus of x அப்படின்னு இருக்கு. அப்ப f of minus x அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன வந்துரும் modulus of minus x னு வந்துரும். modulus சிம்பலை மைனஸ் எடுத்துட்டு எழுதுறது தான். அப்ப modulus of minus x மைனஸ் எடுத்துட்டு modulus of x அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அது எதுக்கு ஈக்குவல்னா f of x க்கு ஈக்குவல். அப்ப f of minus x னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். f of x னு கிடைக்குது. அப்ப இது என்ன ஃபங்க்ஷன்னா even function or some example for even function. Note that f of x equal to x plus x squared. இத பார்க்கலாம். f of x equal to x plus x squared னு இருக்கு. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். f of minus x அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன வந்துரும் x க்கு பதிலா minus x plus minus x the whole squared. அப்போ minus x plus x squared அப்படின்னு வந்துரும். இது நம்ம மைனஸ் காமன் எடுத்தாலும் நடுவுல மைனஸ் வந்துரும். அது f of x வர மாதிரி நம்ம கொண்டுட்டு போகவே முடியாது. f of x க்கும் கொண்டுட்டு போக முடியாது. மைனஸ் f of x ஆவும் மாத்த முடியாது. இந்த மாதிரி இருக்கிறத இதை நாம என்ன சொல்லணும்னா neither odd nor even அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா neither even nor odd அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சுக்கிட்டு சில ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி ரெண்டு ஆடு ஃபங்க்ஷனை the sum of two odd function ரெண்டு ஆடு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணோம்னா அது என்ன ஃபங்க்ஷனா இருக்கும்னா ஒரு ஆடு ஃபங்க்ஷனா தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஒன் the sum of two even function ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிட்டு பார்த்தோம்னாலும் கிடைக்கிற ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னா ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ஒன் the product of two odd function ரெண்டு ஆட் ஃபங்க்ஷனை மல்டிபிள் பண்ணி பார்க்குறோம். அப்படி மல்டிபிள் பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் f of x equal to x அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு ஃபங்க்ஷன் f of x equal to x அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு ஆட் ஃபங்க்ஷன், இதுவும் ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா f of x equal to x squared வந்துரும். அப்ப இது என்ன ஃபங்க்ஷன்னா ஈவன் ஃபங்க்ஷன். Therefore, the product of two odd function is an even function. The product of two even function அதே வாரிங்க மாறாது. ரெண்டு ஈவன் ஃபங்க்ஷனை மல்டிபிள் பண்ணா கண்டிப்பா அதுவும் என்ன இருக்குன்னா ஈவன் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். மல்டிபிள் பண்றப்ப ஈவன் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது the product of odd function and even function. ஒரு ஆடு ஃபங்க்ஷனையும் ஈவன் ஃபங்க்ஷனையும் மல்டிபிள் பண்றப்ப அது என்னவாயிரும்னா ஆடு ஃபங்க்ஷன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி பார்க்கலாம். நீங்களே ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் நீங்களே எழுதி பார்க்கலாம். f of xங்கிறது ஒரு ஆடு ஃபங்க்ஷன் எழுதணும்னா x, ஈவன் ஃபங்க்ஷன் எழுதணும்னா x ஸ்கொயர்ட். ரெண்டையும் மல்டிபிள் பண்றப்ப f of x என்ன ஆயிரும்னா நமக்கு x கியூப் ஆயிரும். x கியூப்ங்கிறது என்னவா வரும் ஒரு ஆடு ஃபங்க்ஷன்ல தான் வரும். The only function which is both odd and even function is the zero function அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது the product of positive constant and even function. ஒரு கான்ஸ்டன்ட் ஈவன் ஃபங்க்ஷனை மல்டிபிள் பண்ணா அது ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கும். the product of negative constant and an even function also a even function. பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்டை மல்டிபிள் பண்ணாலும் ஈவன் ஃபங்க்ஷனோட அது ஈவன் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்டை ஒரு ஈவன் ஃபங்க்ஷனோட மல்டிபிள் பண்ணாலும் அதுவும் எப்படி இருக்கும்னா ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா தான் இருக்கும். அதே மாதிரி the product of கான்ஸ்டன்ட் அண்ட் an odd function ஒரு கான்ஸ்டன்ட்டையும் ஆடு ஃபங்க்ஷனையும் மல்டிபிள் பண்ணோம்னா அது ஒரு ஆடு ஃபங்க்ஷனா இருக்கும். there are function which are neither or nor even. இந்த மாதிரி ஆடு ஃபங்க்ஷனும் ஈவன் ஃபங்க்ஷனும் இல்லாததும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதுல ஒரு இதை ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காங்க. தியரம் 1.4ல the product of an
ஆட் ஃபங்க்ஷன் அண்ட் ஏ ஈவன் ஃபங்க்ஷன், ஒரு ஆட் ஃபங்க்ஷனையும் ஈவன் ஃபங்க்ஷனையும் மல்டிபிள் பண்ணா அது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷனா தான் வருது அப்படிங்கறத ஒரு ப்ரூஃப் மூலமா போட்டு காட்டுறோம். லெட் f be a odd function and g be a even function. fங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷனாவும் gங்கிறதும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷனாவும் எடுத்துக்கலாம். ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம், f ஐயும் g ஐயும். அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், புதுசா h ன்னு கொடுத்துக்கலாம். அப்ப அது ரெண்டையும் மல்டிபிள் பண்றது என்னன்னா hங்கிற ஒரு ஃபங்க்ஷன். f ஐயும் g ஐயும் மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், புதுசா கிடைக்கும். அதுக்கு பேரு h ன்னு கொடுக்குற மாதிரி. அப்ப h is equal to f into g அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ h of அதாவது h of x is equal to fg of x அப்படின்னு சொல்ற மாதிரி. இதுல h of x க்கு பதிலா minus x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா h of minus x is equal to fg of minus x இப்படி வந்துரும். இத ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அந்த சைடு f of minus x g of minus x அப்படின்னு எழுதிக்கலாம். fங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன்னா முன்னாடி மைனஸ் வந்துரும், மைனஸ் f of x ன்னு வந்துரும். gங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், இதுல மைனஸ் இல்லாம போயிடும், g of x ன்னு கிடைச்சிரும். என்னன்னு புரியுதா? ஆட் ஃபங்க்ஷனா f of minus x னா minus f of x, ஈவன் ஃபங்க்ஷனா g of minus x னா g of x ன்னு கிடைக்கும். அதனால g of x ன்னு எழுதிட்டோம். இப்போ டோட்டலா f of x into g of x தான் நம்ம h of x அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஈக்குவல் டு மைனஸ் h of x அப்படின்னு வந்துரும். அப்போ h of minus x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி மைனஸ் h of x ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ மைனஸ் h of x ன்னு கிடைச்சா அது ஒரு ஆட் ஃபங்க்ஷன் நாம பார்த்திருக்கோம். அப்போ thus h is a odd function. This so that fg is a odd function. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஆட் ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படினு சொல்றோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி if one function is not odd, that don't think that the function is a even function. ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இல்ல அப்படின்னா அது ஈவன் ஃபங்க்ஷனா தான் ஆகும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. there is அது என்ன ஆகலாம்னா ஆட் ஃபங்க்ஷனாவும் இல்லாம ஈவன் ஃபங்க்ஷனும் இல்லாமலும் போகலாம். நெய்தர் ஈவன் நார் ஆடா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸ்ல ரிமைனிங் சம்ஸ் நாம பார்க்கலாம்.